பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் நடந்தது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் கிரிக்கெட், ஜூடோ, சதுரங்க போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுதாபம் அளிப்பதை விட ஊக்கம் அளிப்பதே முக்கியம் என கூறினார். ஒரு பிளைண்ட் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டில ஒருத்தர் வேர்ல்ட் கப் டீம்ல இருந்து வின் பண்ணிருக்காருன்னா இது என்ன ஞாபகம் வருது? எனக்கு 83 வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ண மாதிரி அந்த ஞாபகம் வருது எனக்கு. நிஜமாவே சாதனை, இதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட். சோ இந்த மாதிரி மக்கள் நம்மளாம் என்கரேஜ் தான் பண்ணணும். இந்த பாவம்ன்ற வார்த்தையை வேணாம், தைரியமா பண்ணு ராஜா, தைரியமா பண்ணுமா அப்படின்னா அவங்க அசத்திடுவாங்க. நிறைய பேர் புகழ் எடுத்துட்டு வருவாங்க தமிழ்நாட்டுக்கும். அவங்களுக்கும் லைஃப்ல அதே மாதிரி சாதனை பண்ணுதான். லெட் எவ்ரிபடி பி அச்சீவர்ஸ். குட் லக். பார்வை குறைபாடு ஒரு குறையே அல்ல என தெரிவித்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அரசு உரிய உதவிகள் செய்தால் மேலும் வெற்றிகளை பெற உறுதுணையாக இருக்கும் என கூறினர். 4th ஒன்-டே வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டவுன் இடத்துல நடந்துச்சு. இல்ல நம்ம இந்தியா பாகிஸ்தான் போய் இந்தியா வின் பண்ணோம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஆள் தான் நான் பெஸ்ட் வேர்ல்டு ஃபீல்டர்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கினேன். இப்போ முறையா கவர்மெண்ட் சப்போர்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஈச் பிளேயருக்கு 5 lakhs கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கோம். எதுவும் இது வரைக்கும் நடக்கும்னு நம்புறோம். எங்களாலே சாதிக்க முடியும். கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட், பிசிசி சப்போர்ட், நம்ம பிளைண்ட் கிரிக்கெட் கிடைச்சுன்னா இன்னும் என்னை மாதிரி தமிழ்நாட்டில இருந்து நிறைய பிளேயர் உருவாங்க. பிளைண்டுக்குனே தனியா நடத்தினாங்க. இது எல்லா கேம்ஸ்லயும் நடத்தினாங்க. அக்டோபர் 18 இந்த கேம் நடந்துச்சு. அதுல சவுத் கொரியால நடந்துச்சு. நாங்க இந்தியா டீம் சார்பா நாங்க 3 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல நாங்க பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தோம் இந்தியா டீம் சார்பா. இந்த பிளைண்டுக்கு நாங்க பிளைண்டா இருக்கிறதுக்கு ஒரு தடையே இல்ல, என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறேன். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து மாற்றுத்திறனாளிகள் தங்களை பாராட்டி கௌரவிப்பது மேலும் ஊக்கத்தை தரும் என்று தெரிவித்தனர்.